அந்த வானத்தை போல மனம் படைச்ச கேப்டனே, பனி துளியை போல குணம் கொண்ட புரட்சி கலைஞனே. இதை நான் பாடல, கருடன் பாடினார். இந்த பாட்டை நான் பாடல. வானத்தை போல நடித்த விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்துக்கு கருடன் பார்வையில் கடைசி யாத்திரை நடந்தது. உலகத்தில் யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் அது. யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, கருட பார்வையில் கேமரா வந்து ட்ரோன் கேமரா ஃபாலோ பண்ணும். மேக்சிமம் நீங்கள் அமெரிக்க அதிபர் இறந்தா கூட கருட பார்வையில் கேமரா தான் நடக்கும். ஆனால் கருடனே வந்து ஆசீர்வதித்தானா அழுதானா தெரியாது. ஓகே, திருடர்கள் இருக்கிற இந்த அரசியலுக்கு நடுவில் ஒரு நல்லவன் சாவுக்கு கருடன் வந்தான். அதுதான் விஜயகாந்த். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து அந்த கருடன் யார் தெரியுமா உங்களுக்கு? ராவுத்தர். இப்ராஹிம் ராவுத்தர் கருடனாக வந்தார். எனக்கு தெரியும். எப்படி நான் சொல்றேன்னு கேளுங்க. அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருக்கலாம். யாரு? இப்ராஹிம் ராவுத்தர். ஆனால் அவருடைய ஆஃபீஸ் வீடெல்லாம் போனீங்கன்னா திருப்பதி பெருமாள் உடைய வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு இருக்கும். காலையில் வெங்கடாச்சலபதியை கும்பிட்டுட்டு தான் இவர் வந்து வேலையை ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு வெங்கடாச்சலபதியோட ராவுத்தர் வந்து அப்படி ஒரு இது. அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு இஸ்லாம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நட்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஸோ உங்களுக்கு வெங்கடாச்சலபதினாலே மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனாலே கருடன். அவருடைய ஆயுதம் வந்து கருடன் தான். ஸோ அந்த கருடன் ராவுத்தராக இருந்து தன்னுடைய நண்பனை கௌரவிக்கிறதுக்காகவும் காலம் பூரா இவருடைய மரணத்தை பெருமை பேசணுன்றதுக்காக நட்புல உச்சத்துக்கு போயிடுச்சு. எனக்கு வந்து ராவுத்தர் விஜயகாந்த் சார்னால நட்பு தான். ஒன்று நடிப்பில் இருப்பார், இல்லைன்னா நட்போடு இருப்பார். இது ரெண்டு தான் அவருடைய ஆயுதம். இன்னைக்கு வந்து நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஒரு சேனலோட பேட்டியில் சொன்னேன், அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய மரணம் வந்து அப்போதைக்கு பேசப்பட்டது. கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டம். ஏன்னா அன்றைக்கி டிவிலாம் அவ்வளோ வளரல. அதுக்கடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்தது. ஜெயலலிதா இவங்களாம் ஆட்சியில் இருந்ததுனால ஓரளவுக்கு ரீசனபிள் கூட்டம் இருந்தது. அவங்களும் ஆட்சியில் இருந்தார், எம்ஜிஆரும் ஆட்சியில் இருந்தார். அதனால் அந்த கூட்டம் வந்து அதே மாதிரி அண்ணா ஆட்சியில் இருந்தார். ஆனால் பெரியண்ணாவாக இருந்த விஜயகாந்த் எந்த ஆட்சியிலையும் இல்லை, மக்களாட்சி தான். ஒன்லி மக்களாட்சி. அந்த மக்கள் மனசை ஒருத்தன் பிடிச்சிட்டானாங்க, அவனை வந்து அவன் தாங்க பாக்கியவான். நீங்கள் மக்களை காசு கொடுத்து பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நிற்கவே நிற்காது. மக்கள் அவனாக வந்தான் பாருங்க சார். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் இறந்தா கூட சார், கரெக்டாக எப்போ பாடி தூக்குறீங்கன்னு கேட்குறான் ஃபோனில். என்ன கேட்குறான்? எப்போ சார் பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்குறான். கேட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த ஒரு ½ hour வரான், ஃபார்மலாக வச்சுட்டு வாட்ச பார்க்குறான். இவ்வளோக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அப்பா பையனாக கூட இருக்கலாம், மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு. அப்படி இருக்கிற நாளுக்கு நடுவே 2 நாள் தமிழ்நாடு வேறு எந்த வேலையும் செய்யலை சார். முழுக்க முழுக்க தென் மாவட்டங்கள். அதான் நான் ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். தென் மாவட்டத்தில் பிறந்தவர் விஜயகாந்த். தென் மாவட்டத்தில் பிறந்த அந்த விஜயகாந்த் இறக்க போகிறது இயற்கைக்கு முன்னாடியே தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் அதை அழுது தீர்த்துருச்சு மழை. தென் மாவட்டங்களில் 100 வருஷம் இல்லாத மழை பெஞ்சது காரணம் என்ன தெரியுமா? இங்கேருந்து போன ஒருத்தர் சாக போகிறான், அது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களில் பயங்கர மழை, 100 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மழைக்கான காரணம் இவர் சாவ போகிறாரு, விஜயகாந்த் சாவ போகிறாருன்னு இயற்கை அழுதுருச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒன்றை உணர்த்திடுச்சு சார். நான் ஒரு வகையில் ஐ எம் ஸோ ஹாப்பி. எதில் ஹாப்பி தெரியுங்களா? இந்த கடந்த 40-50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள்லாம் ஒன்றை பண்ணி வச்சிருக்கு சார். காசை கொடு, ஏமாத்து, அவனை வந்து அவங்ககிட்ட ஓட்ட போடுங்க, தேவைப்பட்ட எவங்கிட்ட வேணால் கூட்டணி வை. கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் மேடையில் பேசுவோம் எங்கள் கொள்கைன்னு. ஓகே, அப்படி தர்மத்தை கொண்டுட்டானுங்க சார். 40-50 வருஷத்துக்கு அம்மா, இந்த 40-50 வருஷத்துமா தர்மத்தை கொண்டுட்டானுங்க. தர்மம் செஞ்சால் அவன் முட்டாள். 4 பேருக்கு உதவி செஞ்சாட்டே பார்த்துக்கலாம், நாளைக்கு நடுத்தூரில் நிற்க போகிறோம்பானுங்க. இன்றைக்கி தர்மம் செய்கிறதே தப்புன்ற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஜயகாந்தோட மரணம் இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் நீ தர்மம் செய்டா. இருக்கிறதுல உங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும், பாக்கெட்டில் எவ்வளோ இருந்தாலும், 10 ரூபா இருந்தால் 2 ரூபா எடுத்து கொடு, உன்னை அவன் காப்பாற்றுவான்னு ஒரு புது நியதியை எழுதிட்டு போயிட்டார் விஜயகாந்த். வந்து புது நியதியை எழுதிட்டு போயிட்டார். இனிமே பாருங்க, இதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன்.
என்னுடைய தயாரிப்பாளர் நண்பர் ஆர்கேன்னு ஒருத்தர், அந்த ஆர்கே இல்லை, 2 ஆர்கே இருக்காங்க. நான் சொல்கிறது ஆர்கே ஒயிட்ஃபீல்டு ஆர்கேன்னு ஒரு நண்பர், அவரும் பிடிச்சரு. அவருக்கு நீண்ட நாள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு ஆசை சார், நான் சாகும்போது நிறைய கூட்டம் வரணும் சார். அவருக்கு 50-55 வயசு தான் இருக்கும் அவருக்கு. சார் என்ன சார் இப்போ போய் சாவை பற்றி பேசிட்டு? இல்லை சார், ஒரு மனிதனுக்கு அதான் சார் பெரிய விஷயம், அவன் மரணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்றது தான் சார். எனக்கு அது பெருசாக அப்போதைக்கு தெரியல. அப்புறம் விஜயகாந்தோடைய மரணத்தை பார்த்து அந்த வந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவரும் அழுந்தபடியே பேசினார். சார் என்ன சார் இதுதான் சார் மனிதனுக்கு இது. இனிமே சார் நான் சம்பாதிக்கிறதுல நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். இப்போ அவர் சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டார், இனிமேல் நான் சம்பாதிக்கிறதுல 10 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சா 2 லட்ச ரூபா நான் தர்மம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுங்களா? விஜயகாந்தின் மரணத்தில் கூட்டம் மக்கள் வந்ததை பார்த்து அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ தர்மம் பண்ணுறது தப்பு இல்லை, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது தப்பு இல்லை, நல்லவனாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஜயகாந்தோடைய மரணம் பாருங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வை உருவாக்கும். அரசியல் அதிர்வு, அதை நான் அடுத்து பேச வரேன், அரசியல் அதிர்வு. ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா சார், இனிமேல் தர்மம் நிறைய பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க.